கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ எவ்ரி மார்னிங் கால், அதாவது ஒரு 7லேருந்து 8க்குள்ளே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் செக்டாரில் நல்லா கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஆகிருக்கு நிறையா ஸ்டாக்ஸ். ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட 2021 ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை, அதாவது இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன், நான் ஹரிசாண்டல் லைனை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஜிக்ஸாக்காக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம இப்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லோ 694 நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 916 வருது. ஸோ நீங்கள் 900 கூட நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 916 நம்ம ஸ்டாக் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 916 வந்து ரொம்ப சீக்கிரமே அச்சீவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இது ஒரு அது எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் 50 ஸ்டாக்ஸு அப்படின்றப்போ ஒரு நார்மலான ஒரு மூவ் தான் இருக்கும். ஸோ பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆர்இசி லிமிடெட். ஸோ இதுவும் நெக்ஸ்ட் 50 அதாவது நிஃப்டியில் ஸ்டாக்ஸ் வந்து நான் அனாலிசிஸ் பண்ணேன். ஸோ எனக்கு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் திருப்தியாக இல்லை. ஸோ அதனால தான் நான் நெக்ஸ்ட் 50ல் உங்களுக்கு ஒரு 3-4 ஸ்டாக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அதில் ஆர்இசி வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் பண்ணியிருக்கு. பட் க்ளோஸ் வரல. ஆனால் க்ளோஸ் வந்து எப்படி சொல்கிறது, கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுனால நம்ம என்ட்ரியை வந்து இப்போ எடுத்துக்கிடலாம். ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனுக்கு கீழே, ஸோ 584 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் 649. செகண்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 692 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஎஃப்சி. ஸோ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இது ஒரு ரைசிங் வேஜில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸை வந்து இந்த சேனல்லையே கொடுத்துருந்தோம். அதாவது ரைசிங் வேஜோட இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல்லையே கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி இங்கேயும் எடுக்கலாம். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதோட மூவ். இப்போ ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளேயே அப்சைடில் போகிறதும், இப்போ ஒரு இந்த எப்படி சொல்கிறது, கிராஜுவல் இதை டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே போயிட்டு ஒரு கன்சல்டேஷனில் இல்லை ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் இந்த சேனல், இந்த ரைசிங் வெஜோட டவுன் ட்ரெண்ட் சேனலுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 573 ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் 600. ஸோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் லோதா, மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனை, அதாவது டபுள் பாட்டம், ஸோ இந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடுவோம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த 1159, ஏன்னா மறுபடியும் அகைன் கீழே கூட வரலாம். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுக்கலாம், ட்ரிபிள் பாட்டமாக கூட மாறலாம். ஸோ ஒன்று இதை உடச்சதுக்கப்புறம் மேலே எடுங்க, இல்லை கீழே வந்ததுக்கப்புறம் எடுங்க. ஸோ என்ன கேட்டால் இப்போது மேலே போகிறதுக்கப்புறம் இந்த டபுள் பாட்டத்தை
பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 1600. செகண்ட் டார்கெட் நீங்கள் இந்த சேனலை வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதோட மூவை பொறுத்து தான் மேலே இருக்க டார்கெட் வந்து ஸ்லைடி சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் JSW இன்ஃப்ரா. JSW இன்ஃப்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கு. ஸோ என்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை இன்றைக்கி ஒரு மைல்டான கரெக்ஷன் கூட வரலாம். ஒரு 1% ஒரு 2% வரலாம். அப்படி வந்தால் அதையும் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு 3% மைனஸ் ஆகும்போது நீங்கள் அப்போவும் கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 356 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு, அதாவது ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக், அதாவது லாஸ்ட் ஸ்டாக், 6வது ஸ்டாக் CESC. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட்டில் தான் அந்த சார்ட் வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் வீக்லியில் காமிக்கிறேன். நீங்கள் என்ட்ரி வந்து டெய்லியிலே எடுத்துக்கிறலாம். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைசிங் வெஜ் சேனலில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த கேண்டில். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியிலேயே என்ட்ரி எடுத்துக்கோங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழேயே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ரைசிங் வெஜ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, டவுன் ட்ரெண்ட் சேனல், இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எனக்கு கேட்டால் அந்த டவுன் ட்ரெண்ட் சேனலுக்கு கீழே ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 228 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தார். ஸோ என்னால் அதுக்கு இப்போது இந்த வீடியோவில் எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்ததுனால அப்டேட் பண்ண முடியல. ஸோ ஒரு 1 or 2 இயருக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள், இப்போ பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதில் 2 ஸ்டாக்கும் வந்து நான் ரெஃபர் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு அதை வீடியோவாக கொண்டு வர முடியல. நான் இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டாக்ஸோட நேமை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதை நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி, சூப்பரான ஸ்டாக்ஸ். இன்னொன்று ஐடி செக்டர் வந்து இன்னும் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ அகைன் மறுபடியும் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இந்த இயர் ஒரு 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். ஸோ அதனால் HCL டெக் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாகவே ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.